So hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். நான் என்னெல்லாம் ஹஸ்பண்டுக்கு பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஷார்ட்ஸா தான் போட முடிஞ்சது, vlog போட முடியல. நான் அது சேனல் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் டேஸ் அது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு வீடியோவா vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஷாப்பிங் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு இதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சும்மா ஜாலி தான், ஹஸ்பண்டை ஜாலி பண்ணலாம்ல, அதனாலதான். ஸோ evil eyes get away from us. ஓகே, எங்களை பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜெலஸா இருக்கவங்க, தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் யோசிக்கிறவங்களாம் எங்க வீடியோவை பார்க்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இந்த பிளாக்ல என்னெல்லாம் பண்ணிருக்கேன், ஹஸ்பண்ட்க்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணேன், என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் நான் வந்துட்டு பிரிட்டானியா கேக் வாங்கிட்டேன். பிகாஸ் நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால 1/2 kg கேக்லாம் வாங்கினா சாப்பிட முடியல. அதனால் நான் குட்டி கேக் வாங்கி ஆர்ட் மாதிரி ஷேப்பாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல, எடுக்காமையே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு வெளியில் கிட்கேட் வச்சு லைட்டாக கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணேன். எங்களுக்கு வந்து கிட்கேட் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லி சாக்கோ சிரப் வச்சு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து நடுவில் வந்து சாக்லேட் மோல்டு இருந்துச்சு, அதை வச்சு பண்ணேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து மூவி நைட் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், நேச்சோஸு, அப்புறம் ஸ்லேஸு, சாக்லேட் எல்லாம். ஸோ அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கடைசியில் மூவி பார்க்க முடியல, வேறு ஒரு ஒர்க் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன டெக்கரேஷன் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டில்ஸ் வாங்கினேன், ஜெப்டோலேருந்து வாங்கினேன். 350 இது எம்ஆர்பி, ஜெப்டோவில் 150 போட்டிருந்தாங்க. எனக்கு கூப்பன் இருந்ததுனால கூப்பன் வச்சு வாங்கிட்டேன். 50 பீஸ் கேண்டில் இது நல்லா இருந்துச்சு. அது கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக எல்இடி லைட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. லைட் இல்லாமல் பார்த்தா நடுவில் வந்துட்டு அந்த ஜிகன்னு இருக்கிறது வந்துட்டு அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கின பேக் ட்ராப் ஸ்க்ரீனு. ஸோ கேக் வைக்கிறதுக்காக அது வச்சுட்டேன். அது பக்கத்தில் ஹார்டின்ஸ் வச்சு, வேலண்டைன்ஸ்னாவே ரெட் கலர் ஹார்ட், ரெட் கலர் தான் வேலண்டைன்ஸ் டேனாவே ஸ்பெஷல் இல்லையா, அதனால் ஹார்ட்டின் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பார்க்க ஈஸியாக இருந்தது. பட் ஷாப்பிங்லாம் போயிட்டு ஷாப்பிங் வீடியோலாம் எடுத்தேன். பட் வீடியோ லென்த் ரொம்ப ஓவராக போகிறதுனால எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் பலூன்ஸ் வந்து நிறையா வேண்டாம், ஏன்னா உடஞ்சி போயிடுது அப்படியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெறும் ஒரு 10 பலூன்ஸ் மட்டும் ப்ளோ பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டேன். நான் ஊதலை, அந்த மிஷின் வச்சு தான் பம்ப் பண்ணி பலூன்ஸ்லாம் இது பண்ணேன். ஏன்னா இப்போல்லாம் அது தானே பண்ணுறாங்க. ஸோ வெறும் 10 பலூன்ஸ், ரெட் கலர் பலூன்ஸ் மட்டும் வச்சு பண்ணி முடிச்சுட்டு இது பார்க்க ஈஸியாக இருந்தாலும் டெக்கரேஷன் பண்ணவே 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒன்றும் மாற்றி பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி நான் அப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ அங்கே போயிருந்தோம். இதுதான் நான் அரிக்கு வாங்கின வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு. அவங்களுக்கு பர்ஃப்யூம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி அதையும் நானே பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன லெட்டர் மாதிரி, அது உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் காட்டுறேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் வச்சு கேண்டில்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருந்தேன். ஒய் ஆல்வேஸ் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட், ஒய் நாட் பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால ஹஸ்பண்டுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி அவங்களுக்கு எஃபர்ட் போட்டு அதிக ப்ரைஸ் கொடுத்து எதுவும் கிஃப்ட் வாங்கலனாலும் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு, டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த யூடியூப்பும் பார்க்கல, நானே தான் பண்ணேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு அந்த என்வலப் அந்த ரோல் நான் வந்துடுறேன். பட் நான் வந்தால் நீங்கள் மறைஞ்சிடுவீங்க. ஸோ அதுதான் அவரோட ரியாக்ஷன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து அந்த என்வலப்பில் என்ன இருக்குங்கிறது நான் தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.
ஏன் வாய்ஸ் டல்லாக இருக்குன்னு கேட்காதீங்க, மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நீ ரெடி பண்ணிதா? ஹலோ சோல்மேட் ஹரி. அதெல்லாம் படிக்கூடாது, அதெல்லாம் சும்மா இந்த ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் படி. Hello, happy Valentine's Day. Love you so much. Thank you for being with me. Thank you for making me happy. Thank you for tolerating me every day. Thank you for so much love. Thank you for everything. Have to celebrate no more Valentine's Day. Good thoughts, blessings. Just thank you. Happy Valentine's Day. நானே லிப்ஸ்டிக்லாம் போட்டு கிஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா இருக்கு. லிப்ஸ்டிக் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. இது வந்து தனியாக போட்டு கிஃப்ட்டு எனக்கு வந்து அரிக்கிட்ட நான் கிஃப்ட் வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன கிஃப்ட்னா நைட்டு டின்னர் தான் கிஃப்ட். எங்கள் வீட்டு பக்கத்தில் வெட்டிங் பிரியாணி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். ஒன்றே ஒன்று வாங்கி ஜூஸாக போ. இன்னிக்காம என்ன வர்க்கம் தெரியல, ஏதாவது வாலெட்டு பெல்ட்டு அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய டப்பாவில் பெருட்டா இருக்கும், ரெண்டு சேர்ந்து காம்போட இருக்கும். வேற தெரியல, பார்க்கலாம். தேங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். ப்ளூ ரேட்டா? ஆமாம், பர்ஃப்யூம் பிடிக்கும்ல. தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் ஃபார் த பெஸ்ட் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் மை டியர். வெல்கம். வாவ், செம்மையாக இருக்கு. அது வந்து டின்னர் நைட்டுக்கு